Hello friends, this is Pranav from GV Computers. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு good performing ஒரு 1.07 lakhsல ஒரு வீடியோ எடிட்டிங் PC தாங்க பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் and என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அதல யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி ஃபுல்லா பார்த்தலாம். வாங்க என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்னு பார்த்தலாம். So நம்ம கஸ்டமர் வந்து வீடியோ எடிட்டிங் தான் மெயின். அதுல வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறாரு அப்படினு சொன்னது வந்து Premiere Pro and Photoshop தான் and rare-ஆ வந்து நம்ம After Effects யூஸ் பண்ணுவாங்க அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இதுக்கு வந்து நம்ம சஜஸ்ட் பண்ண ப்ராசஸர் என்ன அப்படினு பார்த்தோம்னா Intelல i7-12700K ப்ராசஸர் தாங்க. ஏன் Intel அப்படினு சொன்னீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டிக்கு மோஸ்ட்லி Intel நல்லா இருக்கு and கேமிங் அப்படினு போனா AMD நல்லா இருக்குங்க. சோ இந்த ப்ராசஸர் நமக்கு வந்து 12 கோர்ஸ் வந்துருதுங்க. 8 பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் and 4 வந்து எஃபிஷியன்சி கோர்ஸ் and இதுல 25 MB கேஷ் மெமரி வந்துருது and டோட்டலா 20 threads வந்துருதுங்க. and இதுல வந்து பேஸ் frequency for performance score அப்படினு பார்த்தோம்னா நமக்கு வந்து 3.6 இருக்குங்க. அதுவே வந்து பூஸ்ட் frequency அப்படினு பார்த்தா 4.9 GHz இருக்கு. சோ ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு பெர்ஃபெக்ட்டான ப்ராசஸர் இது இருக்குங்க. சோ இந்த ப்ராசஸருக்கு நம்ம என்ன போர்டு யூஸ் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Asusல Tough Gaming B760M Wi-Fi தாங்க. இதுல வந்து ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. ஒரு DDR4 இருக்கு, ஒரு DDR5 இருக்கு. நம்ம இதுக்கு போனது DDR5 தாங்க போயிருக்கோம். ஏன்னா ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி தான் நம்ம DDR5 RAM ஸ்லாட்க்கு போயிருக்கோம். இதுல வந்து 4 RAM ஸ்லாட் இருக்கு, 2 NVMe ஸ்லாட்ஸ் இருக்கு and ஈக்குவலண்டா ஹீட் சிங்க்கும் சூப்பரா இருக்குங்க. சோ நம்ம வீடியோ எடிட்டிங் அப்படிங்கறப்போ கொஞ்சம் ஹை எண்ட் ப்ராசஸிங்லாம் இருக்கும். சோ அதுக்கான போர்டு இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்ம மதர்போர்ட் பத்தி பேசும்போது சொல்லியிருந்தோங்க நம்ம DDR5 RAM தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினு சொல்லி. இது என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா 5200 MHz RAM தான் யூஸ் பண்ணிருக்கோம். Corsair Vengeanceல 16x2 டோட்டலா 32 GB RAM யூஸ் பண்ணிருக்கோங்க. ஏன் 32 GB அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்க்கு வந்து நமக்கு RAM ஸ்பேஸ் நிறைய எடுத்துக்கும் and மல்டிபிள் டாஸ்க் ஒரே டைம்ல ரன் பண்ணனும் அப்படினா RAM 32 GB இருந்தா தான் பெட்டரா இருக்குங்க. ஒரு ப்ரொபஷனல் எடிட்டிங் அப்படினு பார்த்தாலே நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. சோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ண ஸ்டோரேஜ் என்ன அப்படினு பார்த்தோம்னா ஃபைல் ஸ்டோரேஜ்க்காக 2 TB Seagate ஹார்ட் டிஸ்க் கொடுத்திருக்கோங்க. and இதுல OS and சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணது வந்து 500 GB NVMe தாங்க. என்ன பிராண்ட் அப்படினு பார்த்தோம்னா WD Blue SM570 தான் யூஸ் பண்ணிருக்கோம். இதுல வந்து நமக்கு 3500 Mbps வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்கும். சோ நல்ல ஃபாஸ்டாவே இருக்கும். நம்ம திரும்பி சொன்னோம்னா நம்ம வீடியோ எடிட்டிங்காக யூஸ் பண்றனால இதுல வந்து நமக்கு ப்ராசஸர் ஹீட் ஆறது அதிகமா இருக்கும். நம்ம கூலிங் சிஸ்டம் ப்ராப்பரா கொடுக்கணுங்க. அதுக்கு வந்து நம்ம கொடுக்கிறது வந்து லிக்விட் கூலர் தான் சஜஸ்ட் பண்ணிருக்கோம். MSIல M240 கோர் லிக்விட் அப்படிங்கற ஒரு லிக்விட் கூலர் தான் யூஸ் பண்ணிருக்கோங்க. இதுல வந்து அந்த ஃபேன்ஸோட எஃபிஷியன்சி and எல்லாமே சூப்பரா இருக்கனால இந்த கூலர் வந்து பெட்டரா இருக்கும். and இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 12700K ப்ராசஸர்ல வந்து ஸ்டாக் கூலர் வராதுங்க. நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு ஏர் கூலர் இல்ல லிக்விட் கூலர் ஆட் பண்ணியே ஆகணும். நம்ம கஸ்டமர் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னனால நம்ம வந்து கிராபிக்ஸ் கார்டு வந்து ஜஸ்ட் பேசிக்கா 4GB கிராபிக்ஸ் கார்டு மட்டும் கொடுத்திருக்கோம். என்ன கார்டு அப்படினு பார்த்தோம்னா Asusோட டியூவல் கார்டு தாங்க GTX 1650. சோ இது வந்து ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கா லெவல்ல தான் நம்ம பண்ண முடியும். இப்போ ஹை எண்ட் லெவல் பண்ணனும்னா அவங்க வந்து கார்டை வந்து நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த பில்டுக்கான பவர் சப்ளை என்ன பார்த்தோம்னா கூலர் மாஸ்டரோட 750 வாட்ஸ் கோல்ட் SMPS தான். இது வந்து ஃபுல்லி மாடுலர் SMPSங்க. 1650 கார்டுக்கு வந்து 750 வாட்ஸ் தேவையில்லையே, 650 போதும்னு உங்களுக்கு தோணுங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபியூச்சர்ல வந்து கிராபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணும்போது திரும்பி நம்ம SMPS அப்கிரேட் பண்ண தேவையில்லை. ஸோ இதே SMPS நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்போ 750 வாட்ஸ் கோல்டு யூஸ் பண்ணா நம்ம 4060 வரைக்கும் ஈஸியா போடலாம். இந்த பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ண கேபினெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா MSIயோட 120A கேபினெட் தாங்க. இதுல வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல 3 ஃபேன், மேல 2 ஃபேன் ப்ரீ இன்ஸ்டால்டா and பேக்ல ஒரு ஃபேன் வந்துருது. சோ டோட்டலா 6 ஃபேன் ப்ரீ இன்ஸ்டால்டா வந்துருது. நம்ம வந்து இப்போ லிக்விட் கூலர் வைக்கணும்னா மேல இருக்கிற 2 ஃபேனை எடுத்து நம்ம கீழ வந்து வைக்க போறோம். சோ டோட்டலா வந்து ஏர் ஃப்ளோ சூப்பரா இருக்கும். வித் MSI கூலரோட பார்த்தோம்னா நம்ம டோட்டலா கூலிங் சிஸ்டம் செம்ம கூலிங் சிஸ்டம் இதுக்கு. இந்த பில்டுக்கான மானிட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா LGயோட 24MK600 அப்படிங்கிற மாடல் தாங்க. இது வந்து பேசிக்கான கலர் கேலிப்ரேஷனோட இருக்கிற மாடல். இது 24 inches ஒரு 9000 ரேஞ்ச்ல வந்து 24 inches வித் பேசிக் கலர் கேலிப்ரேஷன் தான் இந்த மாடல் தான் இருக்கு. சோ அதனால இந்த மாடல் சஜஸ்ட் பண்ணிருக்கோம். சோ फ्रेंड्स வாங்க இப்போ இந்த காம்போனன்ட்ஸ்லாம் வச்சு நம்ம PC எப்படி அசெம்பிள் பண்ண போறோம்னு பார்த்தலாம். வாங்க.
வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சுங்க. பார்க்கவே ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது. இந்த கேபினட்டோட பட்ஜெட்டுக்கு இது வந்து 6 ஃபேன்ஸோட வரனால இது வந்து ட்ரூலி வர்த் கேபினட் தாங்க. இதில் நம்ம வர எக்ஸ்ட்ரா வந்து 2 ஃபேன் கூலர் வச்சுருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து கூலிங் சிஸ்டமில் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த பிசி வந்து நம்ம இப்போ எடிட்டிங்காக பில்ட் பண்ணியிருக்கோங்க. ஃபார் ப்ரீமியர் ப்ரோ அண்ட் ஃபோட்டோஷாப் தான். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு கம்மியாக இருக்கனால கேம்ஸும் வந்து நம்ம ரொம்ப ஹை அண்ட் கேம் சூப்பர் எஃபிஎஸ்ல விளாட முடியாது, ஒரு பேசிக்கான எஃபிஎஸ்ல விளாடலாம். மோஸ்ட்லி ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு வந்து இந்த பிசி சூப்பராக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ட்ரீம் பிசி உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டோரில் லொக்கேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து கூட பார்க்கலாம். ஸோ நீங்கள் சேலத்தில் இல்லை வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மொபைல் நம்பர்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்றபடி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு என்ன பில்டுன்னு ஃபுல்லாக சொல்லிட்டு உங்கள் ஊருக்கு நாங்கள் டெலிவர் பண்ணிடலாங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் நிறைய டிப்ஸ்லாம் அதில் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பிசி பில் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ், ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை.